ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான கருப்பு உளுந்து வச்சு களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏஜுக்கு வந்த குழந்தைகளுக்கெலாம் பார்த்திங்கன்னா இது ரெகுலராக கொடுப்பாங்க அந்த டைமில். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம். இது நமக்கு எலும்புக்கு ரொம்பவே நமக்கு வலுவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி கருப்பு உளுந்து மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் ஒரு பேனில் 1 டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து நல்லா செவக்க பொன்னிறமாக சிம்மிலே வச்சு வறுத்து எடுத்துக்கணும். நமக்கு அந்த உளுந்து கரிஞ்ச வாடை வரக்கூடாது. ஸோ சிம்மிலே வச்சு நல்லா வறுத்துட்டு அதே டம்ளர்லேயே பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்து நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அரிசி நமக்கு கரிஞ்சிடக்கூடாது. ஸோ சிம்மிலே வச்சு நல்லா அரிசியும் வறுத்து 2யும் ஆற வச்சிடலாம். இப்போ அதில் ஆறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு பாகெல்லாம் நம்ம காய்ச்ச வேண்டியதில்லை. சும்மா நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1 டம்ளருக்கு அதே சேம் 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பட்டி வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்தேன். ஆனால் இனிப்பு பத்தலைன்னு சொல்லிவிட்டு நான் நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்தேன். அது என்னால் காட்ட முடியல. ஸோ நீங்கள் 1க்கு 1.5 சேர்த்தா நல்லா நார்மலான இனிப்பாக இருக்குது. ரொம்பவும் இனிப்பாக இல்லை, மீடியமாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப அதிகமான இனிப்பு இருந்தால் இது நம்ம களி இதோடய சேர்த்து நம்ம கிண்டுறனால நிறைய சாப்பிட முடியாமல் போயிடும். ஸோ நான் அளவான இனிப்பாக சொல்கிறேன். 1க்கு 1.5 டம்ளர் கரெக்டாக இருந்தது. இப்போ நம்ம நல்லா வெல்லத்தை கரைச்சி எடுத்துட்டாச்சு. அதுலேயே நான் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நமக்கு 1 டம்ளர் உளுந்து, 1/4 டம்ளர் அரிசி, இது எல்லாத்துக்கும் சேர்த்து 3 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா நான் நல்லா பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நமக்கு லைட்டாக திப்பி திப்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வலுவலுன்னு இருந்தால் களி நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் பிரியப்பட்டால் சலிச்சு கூட எடுத்துக்கலாம். சலிக்கலாம் இல்லை, ஆனால் களி சூப்பராக இருந்தது. நல்லா நெருன்னு இருக்க மாதிரி ரொம்ப வலுவலுன்னு இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் இதே மாதிரியே தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருந்தது. இப்போ நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் பார்த்திங்கன்னா இதை நல்லா கரண்டி வச்சு நம்ம கட்டி இல்லாமல் கலக்கிறத விட இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி அடித்து விட்டோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா நமக்கு லம்ஸ் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்துடுது. இப்போ நமக்கு எந்த கட்டிகளுமே இல்லை, நல்லா கரைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு நல்லா கெட்டியாயிடும். ஸோ சிம் பண்ணியே தான் நம்ம வைக்கணும். இப்போ இதிலையே நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் அதிகமாக ஊற்றுறேன்னு நினைக்க வேண்டாம். எவ்வளோக்கெவ்வளோ நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு நமக்கு களி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுறோம் கசக்குமேன்னு நினைக்க வேணாம். இந்த நல்லெண்ணெயும் இந்த மாதிரி வெல்லம், இந்த உளுந்து இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட எலும்புக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்பவே இந்த களி ரொம்ப பிள்ளைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே ரொம்ப சத்தானது. ஸோ கண்டிப்பாக நம்ம இதை மாதத்துக்கு ஒரு தடவையாவது குழந்தைகளுக்கு நம்ம கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நிறையாவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் பாருங்கள், நான் எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன் அப்படின்னு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு உறிஞ்சிடும் அந்த களி. அதுக்கப்புறமா இது எப்படி எந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நல்லா அப்படியே பபிள்ஸ் மாதிரி நமக்கு விட்டு வரும். அப்போ இந்த மாவு நல்லா வெந்துருச்சுன்னு நமக்கே தெரியும். பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த பபிள்ஸ் மாதிரி வரும் பாருங்கள் மாவு. சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த களியை ரொம்ப பிரியமாக பாருங்கள். இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி போகுதில்ல, இந்த டைமில் நமக்கு மாவு நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போவும் நம்ம நல்லா நிறைய எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறதுனால கசப்பே இருக்காது. ஸ்வீட்டோடு சேர்த்து இந்த மாதிரி சாப்பிடும்போது களி சாப்பிடாத குழந்தைங்க பெரியவங்க கூட எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்புக்கு நல்லதுன்னா நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக எடுத்துக்கிறது ரொம்பவே இது நமக்கு நல்லது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா கூட பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கை வச்சு நம்ம எடுக்கும்போது நமக்கு களி கையில் ஒட்டலை அப்படின்னா நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ நமக்கு நல்லாவே களி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் கை விடாமல் மட்டும் களி கிண்டணும். இல்லை அப்படின்னா அடியில் நமக்கு ஃபுல்லாகவே நம்ம ஸ்வீட் வேறு சேர்க்குறோம் இல்லையா, நல்லாவே அடியில் பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ சிம் பண்ணியே வச்சு தான் நம்ம கிண்டணும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. ஸோ பொறுமையாக இந்த ப்ராசஸை பண்ணோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே சத்தான
உளுந்தங்களி, கருப்பு உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சாப்பிடும்போது இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இது நமக்கு பிசு பிசுலாம் இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.